சிவாய நமயா சொல்லுங்க. ஐயா சிவாய நமகையா. சொல்லுங்கய்யா. வங்க தேசத்துல ஒரு கலவரம். சரி அந்த கலவரத்துல பாத்தீங்கன்னா ஒரு இந்து நபர் ஒரு நபரை சரி. அடிச்சே கொன்னு எரிச்சிருக்கிறானுங்க. யாரு கொண்டு எரிச்சது? மதவெறி கும்பல். மதவரி கும்பலா? சரி, இப்ப என்ன? இது ஆ, ஆசிபா கொலையாளு சொல்லி வாயை வாடகைக்கு விட்டு அப்படியே சரி 1.5 கிலோமீட்டருக்கு தூக்கிட்டு வந்த அந்த கனிமொழியை காணா, சரி சுந்தரவல்லியை காணா, சூனாவல்லியை காணா, சரி அப்புறம் அந்த திருமாவளவங்கிற ஆளையும் காணா. சரி. இவங்க எல்லாம் எங்க இருக்கானுங்களா இல்ல போய் சேர்ந்துட்டாங்களா என்ன விவரம் தெரியல, ஓ தெரியாம ஐயா, கேக்குறோம். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐயா. களி முத்திட்டு இனி இந்த களி இருக்கட்டுமுங்க. இவனுங்க சும்மா வாய எப்ப பார்த்தாலும் சொல்றேன். யூடியூபர் என் கேவலப்படுத்துறாங்கல்ல. என்ன சொல்றேன் கேளுங்க. இது ஒரு காலம் வரும். நான் சொல்லல, என்ன எங்க காலம் அப்பா. வரும்? எங்க அப்பா சொல்றான். எங்க அப்பா கண்டுபிடி கலப்பாதீங்க. சாமி சொல்றான், இறைவன் திட்டி சொல்றான், விடுவேன் என்ன அப்புறம், சொல்றான்? திட்டி விடுவேன் அசிங்கமா. ஐயா, அப்பா சொல்றது கேளுங்க. அப்பா சொல்றது என்ன பொய்? அப்பா சொல்றான் பாருங்க, அப்பா முனிவர். சொல்றாரு, ஆயா சொல்றாரு. இந்த கும்பலுக்குலாம் இப்ப எங்கீங்க போச்சு? அததான் நான் சொல்றேன், பேச விடுங்க ஐயா, அடுப்பேத்திட்டு இருக்கீங்க. சாமி சொல்றான் பாருங்க, முடி பெற்ற பிள்ளையை சுண்டலி தானும் கண்டு முடிக்கி கடிக்க கண்டேன் சிவனே ஐயா. கிளை சேர்ந்து ஆடியில் கூடிய எலிகள் எல்லாம் கிடைகளைந்து ஓட கண்டேன் சிவனே. மகாவிஷ்ணு சிவன் உரையாடுறான். சிவனே, இந்த கலியுகம் அழியிற நாள்ல சப்த ரிஷிகளுக்கு பிறந்த இந்த இந்துக்கள் சனாதன பிள்ளைகளை இந்த சுண்டலி பசங்க, இந்த மதவரி கும்பல், இந்த சுண்டலி ஒண்ணு புலி கிடையாது, சுண்டலி கூட்டம், இந்த சுண்டலிகள் முடுக்கி கடிப்பான். ஆனால் இந்த சொல்றேன் கேளுங்க, ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு காலம் வரும், அன்னைக்கு கிடைகளை இந்த எலி போல இவனுக்கு எல்லாம் ஓடுவானா. இன்னைக்கு என்ன பாருங்க, இன்னைக்கு மோடி வந்துட்டாரு, எங்க ஐயா யோகின்னு ஒருத்தர் இருக்காரு, நாளைக்கு அவரு பிரதமர் ஆகும்போது இது நடக்கும். கிடைகளை இந்த எலி கிடைக்கலஞ்சு அப்படி ஓடு தெரியுமா, பயந்து வாழை எடுத்து ஓடுமா. அந்த மாதிரி இந்த மதவரி கூட்டம், இந்த அதாவது வன்முறையில ஈடுபடுற இந்த நாசகார கும்பல்லாம் அன்னைக்கு கிடைக்கல இந்த எலி போல ஓடுவான். இது இறைவன் வார்த்தை. ஆனா நீங்க ஒரு பிச்சைக்காரன் நாய் ஐயா, கொஞ்சம் வாயை அடக்குங்க ஐயா. நீங்களும் உங்களுக்கு போவாதீங்க. நீங்களும் கொஞ்சம் நீங்க அமைதியை கையாளுங்க. அப்பாவே சொல்றான், எங்க அப்பா சொல்றான் பாருங்க, அடிப்பார் பாருங்க. எல்லா கும்பலையும் உடலை மட்டும் தான் அழிக்க முடியும். இந்த உடலை மட்டும் தான் கொண்டிருக்கான். உடலை மட்டும் தான் எரிக்க முடியும். இந்த ஆத்மாவை தோட்ட முடியுமா? நெருப்பு உடல் இல்லைன்னா எப்படிங்க வாழ முடியும்? என்னங்க பேசுறீங்க? ஆத்ம சிந்தனை எல்லாம் பேசாதீங்க ஐயா. கூட பிறந்தவ இந்த உடலை ஒண்ணு புரிஞ்சுங்க. அது இந்த வன்முறையை நான் ஏற்கல. அவனுக்கு பண்ணது மகா பஞ்சமா பாதகம். முதல்ல அதுக்கு அவர்களுக்கு தண்டனை உண்டு. அதே நிலை உங்களுக்கு வரும். அதனால நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. ஆனா நம்ம சாமி சொல்றான், அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை சகித்திடுங்கோ, வம்பு வசைகள் கூறி வயதாலும் கேட்டிடுங்கோ, அவனவன் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான் அறிவினடாங்க. அப்பாட்ட இருக்கு கணக்கு, எல்லா பயிலும் செய்யக்கூடிய தப்பு இல்லை. அதனால ஒரு பயிலும் தப்ப முடியாது. உடல் தான் அழியுது, உலகமே அழிஞ்சாலும் இந்த ஆத்மா அழியாது. இந்த ஆத்மாவுக்கு ஆக்கினை உண்டுயா. நான் சொல்லல, சாமி சொல்றான், பாவி அவன் சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினை செய்திருவேன். இந்த ஆவிக்கு, இந்த ஆத்மாவுக்கு தான் ஆக்கினை உடம்படி. அதனால இங்க பாருங்க, இந்த நாசகார கும்பல் தப்ப முடியாது. சாமியே சொல்றான், மகர்ஷி சப்தபுரிய சத்வர மனோஸ்ததா மத்பவ மானச ஜாதா ஏச லோக இமா பிரஜான்டான். இந்த பிரஜைகள் அனைவரும் இந்த சனாதன தர்மத்து பிள்ளைகள் எல்லாருமே 7 சப்தரிசிகள் இருந்து உண்டானவர்கள், ரிஷி பிள்ளைகள். அதனாலதான் சாமி சொன்னா, முனி பெற்ற பிள்ளையை சுண்டலி தானும் கண்டு முடிக்கி கடிக்க கண்டேன் களியில கடிப்பான். ஆனா ஒரு நாள் வரும், அப்ப இந்த நாசகார கும்பலை என்ன பண்ணுவான், கிளை சேர்ந்து ஆட்டியில் கூடிய எலிகள் எல்லாம் கிடை களைந்து ஓட கண்டேன் ஓடுவானுங்க. எதுக்கு இப்பவே ஓடுறானுங்க. இப்பவே இந்த அதையே நம்ம சொல்லணும், அது இந்த எஸ்ஐஆர்னு வந்ததுல இருந்தே அவ்வளவு பேருமே மூட்டை பிடிச்செல்லாம் கட்டிட்டான். மூட்டை முடிச்சு கட்டி போயிட்டு தானே இருக்கானுங்க. சட்டவிரோதமா குடியேறிகள், சட்டவிரோத குடியேறிகள் நிறைய கிளம்புறான். அதனால பாருங்கய்யா, போயிட்டு இருக்கு ஒவ்வொருத்தனுக்கும். அதனால இங்க பாருங்க, சாமி வந்துட்டாரு, அவதாரம் நடந்துருச்சு, யோகிங்கிற ஒரு அவதாரம் அங்க வந்துட்டு. ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும், புரியுதா உங்களுக்கு? ஆணைக்கு ஒரு காலம் தான், பூனைக்கு ஒரு காலம் வரும். பொறுமையா இருங்க, பதறாதீங்க. ஒருத்த மக்கள் தின்னு விட்டு சாமி நான் என்ன சொல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க, பதறாதீங்க. ஒருத்த மக்கள் தின்னு விட்டு திருப்பதியில அன்னதானம் போடுறானாமா. கடவுளே, பாருங்க, பெருமாளுக்கு தெரியாதா? அது எம்பெருமா எங்க அப்பாவுக்கு தெரியாதா? நல்லா எங்க அப்பனே சொல்றான், எங்க அப்பா கங்கை தாயை கூப்பிட்டு கட்டல்றான், நங்கையே என்னுடைய நாமம் அது கேட்டதுண்டால் பால் போல் பதம் போல் பாவம் தீர் அன்பருக்கு சொல் புத்தி வம்பருக்கு சூது செய் மங்கையரங்கிறான். மங்கையரங்க அந்த பெருமாள் தான் கூப்பிட்டு கட்டளைன்றான், கங்கை தாயை கூப்பிட்டு. அப்போ அந்த பெருமாளுக்குள்ள நீ பரிகாரம் பண்ணிட்டா உனக்கு உன் பாவம் மன்னிக்கப்படுமா? எப்படி மன்னிக்கப்படும்? உடல் தான் அழியுது, ஆத்மா அழியாது. இந்த ஆத்மா 84 லட்சம் பிறவி எடுக்கும். அது மேல கோரமான நரகத்தடையும் இந்த கும்பல்லாம். ஒரு நாள் இவனுக்கு மோட்சம் கிடைக்காது. அதனால இங்க பாருங்கய்யா, இங்க பாருங்க, இந்த ஆத்மாவை ஆயுதங்கள் வெட்டுவதில்லை, நெருப்பு இவனை எரிப்பதில்லை, காற்று இவனை உலர வைப்பதில்லை,
ஜலம் இவனை மூழ்கடிப்பதில்லை. ஒரு என்ன பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஆத்மாவை எந்த பிரபஞ்சமே அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது. அப்போ இந்த ஆத்மாவுக்கு ஆக்கினை உண்டு. இதுல இருந்து இந்த ஊழல்வாதிகள் இவங்களால எவனுமே தப்ப முடியாதுயா. புரியுதா உங்களுக்கு? அதனால எம்பெருமானே, எங்க அப்பா திருப்பதி எம்பெருமானே என்ன சொல்றான், என் பேரு சொல்லி யாதொருவர் வந்தாலும் அன்பாக அன்னமிட்டு ஆதரித்த பக்தனுக்கு என்ன என்ன அபாயம் இடுக்கமது வந்தாலும் அந்நேரம் நாராயணன் ஆயனங்கே நான் வருவேனுங்க. சோ அது வந்து நேர்மையா போடக்கூடிய அன்னதானம். நீ இப்ப கடையில போய் அரிசி களவண்டுட்டு வந்து நீ அன்னதானம் போட்டா பெருமாள் ஏத்துக்கு வரா? ஏயா அததான் நான் சொல்றேன், இவருக்கு கிடைக்காதுயா. அதிகார பத்திரத்தில் அவரவருக்கு தீர்ப்பு உண்டு. சத்திய தீர்ப்பு கேட்க சுவாமி இங்கே இருக்கிறேன். சத்தியத்தை தான் மறந்து மத்திப்பத்தை செய்யாதே. மத்திப்பத்தை செய்தாயானால் மனநாக தீடி விடுங்க. பாரி கடலை வாரி வரம்பை விட்டு வையகத்தில் வாராமல் காரியமாய் பள்ளி கடலில் தூயில்வன். எங்க அப்பா வாரிக்கிற கடல்ல படுத்து கிடக்கான், நடுக்கடல்ல. இந்த வாரி இந்த கடலுக்கு எங்கேயாவது இல்லை, கடலுக்கு எங்கேயாவது கரை போட்டிருக்கீங்களா? கிடையாது. ஏன் அது ஒரு வரம்புல நிக்குது? அது நினைச்சா அது கொஞ்சம் இடத்துக்கு அப்படியே கடந்து வந்துடலாமா? ஏன் வரல? எங்க அப்பா உள்ள படுத்திருக்கான், பாம்பு மேல ஆசிரியர்கள் படுத்திருக்கான். அதே மீறி கொஞ்சம் இடம் வருதுன்னா அவருடைய கோபம், நாட்டுல நீசத்தனம், களி முத்திடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அதனால இங்க பாருங்க, இந்த மதவரி கும்பல் எவனுமே தப்ப முடியாது. இவன் என்ன முனிபெற்ற இவன் என்ன பண்ணிட்டான், உடம்ப கொண்டு எரிச்சிட்ட, வேற என்னடா அவனால பண்ண முடியும்? அவன் ஆத்மா ஜோதி. எங்க அப்பாட்ட போயிருப்பான், அவ்வளவுதான். அந்த பிள்ளை முக்திக்கு போயிருக்கும், மோட்சகதி நித்தி வீட்டுக்கு போயிருச்சு, திரும்பி வராது நீ. ஆனா இந்த நாய்ங்க சொல்லுங்க, இந்த கும்பல்லாம், இந்த மதவரி கும்பல், இந்த பஞ்சமா பாதகம் இப்படி கொலை பண்ற இந்த கொள்ளக்கார கும்பல், இவனுக்கு எல்லாம், இந்த நீச பாவிகள் எல்லாம் கோரமான நரகத்தை அடைகிறான். ரஜசி பிள்ளையும் கத்துவ கர்ம சிங் ஜாயுதே ததா பிள்ளையும் தமசி முனை ஜாயுதேன்டா. அங்க நரகத்தை அடைந்த பிறகு அது நரகத்தில் அதுக்குண்டான தண்டனை அனுபவித்த பிறகு இறப்புக்குரிய மண்ணுலகுல புழு விலங்கு பறவைன்னு 84 லட்சம் பிறவி கொடுக்குறான். மோட்சமே கிடையாது. பிறந்த மாதிரி செத்து தொலைடா. இந்த இவனுடைய ஆத்மா அப்படிதான் அனுப்புவான். அந்த செத்த பிள்ளை மோட்சத்துக்கு போயிருச்சு, அவ்வளவுதான். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. எப்படி? அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க பிரபஞ்சத்துல எவனுமே தப்ப முடியாது. எலியானை அடித்த கோலும் வலியானை அடிக்கும் கண்டாங்க. ஒரு எலியவனை நீ பிடிச்சி 100 பேர் 1000 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டீங்கன்னா வீரமாடா. அதே கோல் ஒன்னு ஒரு நாள் அடிக்கும், இவனும் பிறந்து வருவான், ஒரு நாள் நடக்கும், இவனுக்கு சம்பவம் வருங்கிறான். இங்க பாருங்க, என்னைக்குமே தர்மம் அழியாதுங்க. புரியுதா உங்களுக்கு? சத்தியம். அதான் சாமி சொல்றாருல, பிரபஞ்சத்துல தர்மம் ஒரு நாள் அழியாது. எங்க அப்பா சாமி இவருக்கு பரபரம எங்க இருக்காங்க அவனுங்களை விட்டு, அந்த கும்பலை விட்டு தெரியும், மலைஞ்சலங்களுக்கு கும்பல் அவனுக்கு நாள் இருக்கியா? சாமி இங்க பாருங்க, பிரபஞ்சத்துல பிறந்த எல்லா பயிலுக்குமே இறப்பு எழுதப்படுது. அதிகமாயிட்டாங்க. அது காரணம் டாஸ்மாக் சொன்ன ஒரு நல்ல வரு எனக்கு சொல்லக்கூடாது. டீசெண்டா பேசுறேன். சரி, நான் சொல்றேன் கேளுங்க. இந்த பிரபஞ்சத்துல எப்ப கேட்டாங்கோ அப்படி ஓடுற. சரி ஐயா, பதில் சொல்லணும்ல. சரியா, கோபடாதீங்க. பாருங்க, ஒண்ணு போய் எல்லாம் சாமி பார்த்து சாமி சொல்றான், இறப்ப வடிவாய் இருந்து கழிதினையும் பரபிரமாவை என்று பக்தி சுவைத்தனம் எங்கும் இருந்து எரிப்போம் கழிதினைங்க. சங்கிலிருந்து தான் வளர்ப்பேன் என்பதை அப்பா பார்த்துட்டு இருக்கான். பரபரம் இல்லாத இடம் கிடையாது. என்ன களின்னு கொடுத்த வரோம், களி முத்திருச்சு. சிவபெருமான் கொடுத்த வரம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. தர்மயுகம் வரப்போகுது. தர்மயுகத்துல சாதுக்கள் மட்டும் தான் இருப்பான். அதுக்குள்ள இந்த படுவாயில் வளர்ந்து சேர்த்துக்கோ நாளை குறிச்சிட்டான், கொண்டு போய் நரகத்துல போட்டு தொலைக்க போறான். சரியா? ஓம் நம சிவாய. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம்.
இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுக்கு கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடானக்கூடிய வரும் உறவுகளை. நம சிவாய்.